friends, welcome to Amul Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மண்டே vlog தான். நான் மார்னிங் ரொட்டீன்ல ஃபேஸ்க்கு பேக் அப்ளை பண்ணலாம் அப்படினு வந்திருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபேஸ்க்கு ஏதாச்சும் அப்ளை பண்ணி. நான் மோஸ்டா வீட்ல இருக்க நம்ம ஹோம்மேட் ரெமெடிஸே நிறைய யூஸ் பண்ணுவேன். அதல ஒன்று தான் இந்த ஃபேஸ் பேக். நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட்டே கொடுக்கும். என்ன அப்படினா ஓட்ஸ், கர்ட், ஹனி இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, கர்டே போதும். கர்டே நல்ல ஒரு நமக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஓட்ஸ் நம்ம ஸ்கின்னை நல்ல டைட்னிங் ஆக்கும். ஸோ கர்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். தாராளமாக இந்த ஃபேஸ் பேக் எல்லோரும் யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மார்னிங் பேக் போட்டோம் இல்லையா, பேக் போட்டு நான் ஃபுல்லாக குளிச்சு முடிச்சிட்டேன். ஒர்க் ஆகும் நம்ம ஃபேஸ்க்கு. ஃபேஸ் பேக் ரொம்ப சூப்பரான ஃபேஸ் பேக் இது. ஸோ ஓகே, ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பார்ப்போம் அத்தை என்ன செய்கிறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்க்கலாம். அதை வச்சு தான் எப்படியும் சாம்பார் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னத்த கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிட்டீங்க போல? ஆமாம், கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு இன்னைக்கு ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் கூட இருக்கேங்க. ஆமாம், பீட்ரூட் பொரியல் மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக பண்ண போகிறோம் இன்னைக்கு. நல்லா இருக்கும் சாம்பார் சாதத்து கூட. தேங்காய் சோப்பு போட்டு அரைச்சி ஊற்றி ஒரு மசாலா ஐட்டம் மாதிரி பண்ண போகிறோம். நம்ம பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய் ஒரு ஸ்பூனும், பூண்டு போட்டு பருப்பை நல்லா வேக வச்சுட்டேன். இப்போ நம்ம பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாம். பருப்பு எடுத்து வேறு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம காய் வேக போட்டோம். இப்போ இதில் காயை நம்ம வேக போட்டுக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு வேக போட்டுக்கலாம். மாங்காய் கொஞ்சம் நேரம் கழித்து போடலாம். மாங்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும் சொல்ல முடியாது, எங்களுக்கெல்லாம் பிடிக்கும். அது கொஞ்சம் ஃபேமஸும் கூட. மாங்காய் போட்டு வச்சா ஒரு சாம்பார் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பருப்பு தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு வேக வச்சோம். காய் வேக வச்சா நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு என்னோடய அளவு பிரகாரம் நான் போடுறேன். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு கல்லுப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடும்போது சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் காய் வேக விடுவோம். அப்போ காய் வெட்டின பிறகு நம்ம மாங்காய் வெட்டி போடுவோம். சாம்பாரை வேக காய் வேகட்டும். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 லவங்கம், ஒரு சின்ன பட்டை போட போகிறேன். நல்லா இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறோம். நம்ம அப்புறம் அரைக்கும் போது தேங்காயும் கொஞ்சம் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்தும் சோம்பு வெடிச்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நம்ம பட்டை, கிராம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதே போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். தக்காளி பொடியாக நறுக்கின தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் இனிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பீட்ரூட்டும் இனிப்பு இல்லை. இந்த ஷேப்பில் முக்கோண ஷேப்பில் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பீட்ரூட்டு. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாப்பொடி போட்டுக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி போடுறேன். எண்ணெயிலே போட்டுருங்க, நல்லாயிருக்கும். உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடியும் போட்டுக்கணும். தக்காளியும் உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா வதங்கிடும். மிளகாவோட வாசனையும் போயிடும் அந்த எண்ணெயிலே வதக்கும் போது. இப்போ நம்ம பீட்ரூட்டை அலசி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நான் அதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம், வேகட்டும். போட்டு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாங்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் பாதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மாங்காய் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தோல் சீவிட்டு மாங்காவை எடுத்து வச்சுருக்கேன். வேகட்டும். ரொம்ப நேரம் வெந்தாலும் குழ குழன்னு ஆகிடும். மாங்காய் புளிப்பு ஜாஸ்தியாகிடும். இப்போ நம்ம பீட்ரூட்டுக்கு தேங்காய் 3 சில்லு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு போட போகிறோம்.
சோம்பு ஃப்ளேவர் மட்டும் போதும். பட்டை லவங்கம் அதில் இருக்கிறதே சரியாக இருக்கும். அப்புறம் வாய் ஒரு மாதிரி விறுவிறுன்னு. ஒரு பக்கம் வந்து சமையல் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க அத்தை, இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து மண்டே. சிலருக்கு வந்து மண்டேனாவே அச்சோ மண்டேவா ஸ்கூல் கிளம்பணும் காலேஜ் போகணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து வெறுப்பாங்க மண்டேவை. பட் ஆனால் ஒரு சிலர் வந்து 2 நாள் வீட்டில் இருந்து போர் அடிச்சிச்சுப்பா, இப்படியாச்சும் எப்போ தான் ஸ்கூல் போவோமோ, இப்போ தான் காலேஜ் போவோமோ, இப்போ தான் நம்ம ஆஃபீஸ் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோமோ அப்படின்ட்டு வந்து நிறைய பேருக்கு தோணும். வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதே தான், மண்டே ஆகிடுச்சா நம்ம லஞ்ச் கட்டணுமே அப்படின்றது எல்லாம் வந்து அவங்களோட வேலைகளை வந்து மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுலேருந்து லஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நிறைய வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 2 நாளாக என்ன அது மிஸ் பண்ணியிருப்பாங்க, வீட்டில் சாப்பிட்ருப்பாங்க. வேற இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து 11th வந்து ரிசல்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் 11th ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் உங்கள் பசங்க இந்த மாதிரி அக்கா தாங்க நல்ல மார்க் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் 12th வந்து நல்லா பண்ணுறதுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். இப்போ அவங்க 11th முடிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் வந்து 12th நோக்கி அவங்க வந்து போயிட்டே இருக்கணும். போர்டு எக்ஸாம் வந்துச்சு, படிக்கணும் அப்படி இப்படின்ட்டு. 11thலேயே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க. ஆனால் 12th வந்து இன்னும் நிறைய டஃப் இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து காலேஜ் போகணும், என்ன கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும் காலேஜஸ்க்காக. ஸோ அதனால வந்து 12th வந்து ரொம்ப டஃப். அவங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து அடுத்து என்ன அப்படின்ட்டு அவங்களோட கோலை வந்து நோக்கி தான் வந்து பயணம் போயிட்டு இருக்கு. நமக்குமே அப்படிதான் யூடியூப் ஜர்னியும் வந்து போயிட்டே இருக்கு. பார்ப்போம். நல்லா வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி பார்ப்போம், அத்தை வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம். மாங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு, எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கோம். மாங்காய் வெந்துடுச்சு பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக வச்சாச்சு, கரெக்டாக இருக்குது. அதுக்கு தேங்காய் ஊற்றிக்கலாம், விழுத போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் ஊற்றி நல்லா கொதிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், பரட்டல் மாதிரி வந்துடுச்சு. தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, பட்டை கிராம்பு ஒன்று போட்டு தாளிச்சிருக்கோம், அதனால் வாசனையாக நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம் வடகம் எடுத்திருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு. கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுட்டு தாளித்து சாம்பாரில் போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுல் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் சாம்பார். லஞ்ச் வந்து முடிஞ்சது. என்னத்த நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கோம். பீட்ரூட்டு மசாலா போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி பெரட்டல் மாதிரி வச்சுருக்கோம். நம்ம ரைஸ் கூட பிடிச்சி சாப்பிட்லாம், சாம்பார் கூட காரமாக தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து இப்போவே இருக்குது. நீங்களும் வந்து என்ன லஞ்ச் உங்கள் வீட்டில் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.